Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இ-சேவை வாங்கணும்ல. இ-சேவைல வந்து இப்போ புதுசா ஒரு ஐடியா வந்திருக்கு. இது எப்பவே போட்டாங்க. பட் எல்லாரும் நிறைய வீடியோ போட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நான் குரூப்ல இருக்கேன். அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகல, அதுவாகல அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ, ஓகேங்களா? பட் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக போடுறேன். DigiPay அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லிங்க் அனுப்பியிருப்பாங்க, ஓகேவா? 2 ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்பல்சரி பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பண்ணி ஆகணுமா, சரிங்களா? ஏன்னா இது நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பட் அந்த ட்ரைனிங்காகவே கண்டிப்பாக நம்ம இதை வந்து எல்லாருமே பண்ணி ஆகணும். பட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு எனக்கு எரர் வருது, இல்லை ஒரு சில டைமில் லாக்குன்னு வருது, அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன எப்படி நான் பண்ணலான்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கல்ல DigiPay, இது வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணினா 2 ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஓகேவா? ஒன்று DigiPayன்றது, இன்னொன்று காமன் சர்வீஸ்னு ஒன்று, ஓகேங்களா? இந்த 2 ஆப்புமே மெயினாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் 2வது ஆப்பு ஃபஸ்ட்டு DigiPay ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் என்ற ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அது இன்ஸ்டால் பண்ணோடனே காமன் சர்வீஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லும், சரிங்களா? அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் DigiPay ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? பட் நிறைய பேர் வெறும் DigiPayவே ஓப்பன் பண்ணால் எரர் தான் வரும். பட் காமன் சர்வீஸ் என்ற ஆப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணோடனே லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து DigiPay ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ், ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ண விஷயம் சொல்லிட்டேன். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை காமிக்கிறேன். பட் இதுதான் வந்தது. இதில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா DigiPay ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் இப்போ DigiPay ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்ன வருதுன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், சரிங்களா? பட் இது வந்து எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் KYC வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த வீடியோ, ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் KYCன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆப் பண்ண சொல்லுவோம். ஒரு ஆப் வந்து டவுன்லோட் ஆகும்னு சொல்லி காமிக்கும். அது என்ன ஆப்னா கம்யூனிகேஷன் ஆப்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அந்த ஆப்பை நான் டவுன்லோட் கொடுத்த உடனே டேரெக்டாக ப்ரௌசருக்குள்ளே போகும், சரிங்களா? ப்ரௌசருக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவும். இது காமன் சர்வீஸ்ன்ற ஒரு ஆப், ஓகேவா? இந்த ஆப் வந்து அதுக்கான ஒரு சப் ஆப், ஓகேவா? இந்த ஆப்பும் அதுவும் ரெண்டுமே கம்பல்சரி தேவை. அதனால் இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நான் அந்த ஆப்போட இதுவே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஜஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த 2 ஆப்புமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் DigiPay ஆப்பு நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இந்த காமன் சர்வீஸ் ஆப் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் நான் கொடுத்தோடனே ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனே அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை ஓப்பன்ன்றது கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் எனேபிள் ஜிபேஸ்ன்னு இருக்கும். அதை வெஸ் கொடுத்துட்டு இதில் எல்லாத்தையுமே அலோ கொடுங்க, ஓகேங்களா? எல்லாத்தையுமே நான் அலோ பண்ணணும்னு சொல்லி அலோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் சொல்லி வரும். அதை வந்து எனேபிள் பண்ணிங்க, சரிங்களா? பட் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. திருப்பி ஓகே கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து அதில் அந்த காமன் சர்வீஸ்ன்றதை அலோ பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அந்த அலோ பர்மிஷனில் போய்ட்டு அந்த காமன் சர்வீஸ் வந்து அலோ பண்ணியிருக்கணும், ஓகேவா? பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் DigiPay வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் KYC அப்படின்றத கொடுங்க. கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண சொல்லும், ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர், இது வந்து நீங்கள் ஐடி வாங்கும்போது கொடுத்தீங்களா அந்த மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அந்த நம்பருக்கு OTP வரும். அந்த OTP வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க, சரிங்களா? இது வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மெயில் வெரிஃபிகேஷன், இது பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வேணும்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். பட் நம்ம பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? ஏதாவது ஒரு இதுனா நமக்கு மெயிலுக்கும் வரும், ஓகேவா? இப்போ நான் மெயிலுக்கு ஒரு OTP அனுப்பிச்சுட்றேன். அனுப்பிச்சவனே எனக்கு அந்த மெயிலில் இருக்கும். நான் மெயிலில் போய்ட்டு அந்த வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த OTP வந்து இதில் என்ட்ரு பண்ணுவோம், சரிங்களா? பட்டு மொபைல் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது மெயில் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KYC வரும், சரிங்களா? இப்போ நான் அந்த மெயில் வெரிஃபிகேஷன் வந்திருக்கேன். OTP எடுத்துக்கிறேன். OTP எடுத்துகிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு என்ட்ரு பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த DigiPay ஆப்பில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். பட் மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணிச்சு, மெயிலும் வெரிஃபை பண்ணிச்சு, ஓகேங்களா? அடுத்தது KYC. இப்போ KYCயில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துங்க ஒரு டைமு. இதில் வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து யூசர் கேண்டிடேட் டிக்ளேர் ஃபார்ம், ஓகேவா? இது எல்லாத்தையுமே அலோன்னு கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் வந்து பேன் வெரிஃபிகேஷன், ஓகேவா? அதில் டாப் கேர்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கணும். அந்த பேன் கார்டை ஃபோட்டோ எப்படி இருக்கணுன்ற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த ரேஞ்சில் பிடிச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் KYC வந்து வெரிஃபை ஆகும். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எக்ஸ் கொடுத்தேனே ஓகே ஆயிடுச்சு. அது கீழே வந்து பேன் நம்பரு, அடுத்து பேன் நேம்,
உங்களுக்கு பேன் கார்டில் என்ன நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் நேம் வந்து டைப் பண்ணணும் சரிங்களா. பட் இந்த பேன் நம்பரும் அடுத்து பேன் கார்டைய நேமும் ஓகேவா, இது ரெண்டுமே என்ட்ரு பண்ணுங்கள். பட் இது என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. ரெண்டாவது பேன் வெரிஃபிகேஷன். இப்போ பேன் வெரிஃபிகேஷனும் இப்போ நம்ம ஏது கொடுத்துட்டு அதில் இருக்க மாரி இனிஷியல் எப்படி இருக்கோ அதுமாரி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோடனே மேலே பாருங்கள் யூசர் கனெக்ட் வந்துச்சு, பேன் வெரிஃபிகேஷன் வந்து. மூணாவது வந்து ஆதார் வெரிஃபிகேஷன். இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னா இந்த டாப் கேன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடும், ரெண்டாவது இது வந்து பேக் சைடும் ஓகேவா. அதோட ப்ரொசீஜர் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா அந்த பார்டர் கட் ஆகாமல் கரெக்டாக அந்த பார்டரும் நல்ல கட் ஆகிற மாரி தெளிவாக எடுத்து பிக்சர் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு KYC வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா. நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீடேக் தான் திரும்பி வரும். அதனால் கரெக்டாக அந்த பார்டர் கட் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கேப்சர் பண்ணிங்க. கேப்சராக பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஸ் த ஃபோட்டோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ரீடேக் கொடுத்து நீங்கள் திரும்பி ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் ஓகேவா. பிடிச்சிட்டதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்து பேக் பேஜ். அதுக்கு இந்தாண்ட பக்கத்தில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி அந்த இதோட ஓகே உங்களுக்கு மேலே பாருங்கள் ஆதார் பேக் பேஜ்னு அப்படின்னு காமிக்குதா, அந்தமாரி நேமே உங்களுக்கு காமிக்கும் ஓகேவா. கரெக்டாக ப்ரொசீஜர் பிரகாரம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு யூஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஆதார் கார்டு நம்பரும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நேமும் கேட்கும். அந்த நேம் ரெண்டுத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிங்க சரிங்களா. இப்போ ஆதார் கார்டு நம்பரு அடுத்தது நேமு. இது பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆதார் கார்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் KYC வந்து எந்த எரரும் வராமல் உங்களுக்கு சப்மிட் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் ஓகேங்களா. இப்போ நான் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. பட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் கொடுத்தோடனே செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா குட் லைட்லிங்கில் நல்ல ஃபேஸ் தெரியுற மாதிரி எடுக்க சொல்கிறாங்க சரிங்களா. பட் நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒயிட்டில் கரெக்டாக வந்து கேப்சராக பண்ணுறேன். கேப்சராக கொடுத்தோடனே ரெட் கலர் வருது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் கண்ணை நல்லா மூடி லைட்டாக திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். க்ரீன் கலர் வந்தோடனே தான் உங்களுக்கு கேப்சர் கரெக்டாக எடுக்கும் ஓகேவா. எடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து உங்களுடைய ஃபேஸை மட்டும் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். பாருங்கள் செல்ஃபி இமேஜில் வந்து கீழே ஸ்கொயர் பண்ணுங்கள். என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக வச்சுலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது ஓகேவா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு ஒரே ப்ளைனாக இருக்கிறதுல வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஓகேவா. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேனே எனக்கு வந்து அப்லோட் ஆகுது. ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் எல்லாம் இது பண்ணோடனே ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா. அடுத்தது பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஷாப் ஃபோட்டோ ஓகேவா, உங்களுடைய கடை ஃபோட்டோ. பட் நான் கிளிக் பண்ணி எனக்கு கடை ஃபோட்டோ எடுக்காமல் நான் ஒரு பேனர் ஃபோட்டோ வச்சுட்டு உங்களுக்கு ஷாப் இருந்ததுன்னா ஷாப் முன்னாடி இருக்குன்னா அப்படி ஷாப் ஃபுல்லாக இருக்க மாதிரி கூட எடுங்க. பட் உங்களுடைய ஷாப் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஓகேவா. நான் இது வீட்டிலே வச்சுருக்கேன்றதால பட் நான் வீட்டில் வச்சுருக்க அந்த பேனரை மட்டும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. பட் அந்த வந்து கரெக்டாக ஃபோட்டோ வந்து அந்த இதுவோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து இதில் நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் இன் பண்ணிக்கலாம், அவுட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஷாப்போட ஃபோட்டோ ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேமு, ஷாப் அட்ரஸ்ஸு, பின்கோடு, டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷாப் நேம், உங்களுடைய கடை நேம் என்னவோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஷாப் அட்ரஸ், உங்களுடைய ஷாப் வந்து என்ன அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அதில் சப்மிட் பண்ணிங்க சரிங்களா. அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா பின்கோடு, அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட்டு, என்ன ஸ்டேட்டுன்றது. நீங்கள் இதில் வந்து எல்லாமே கேட்கும். நீங்கள் அந்த கேட்குற எல்லா இதுவுமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. GST மட்டும் கேட்கும். GST தவிர்த்து மீது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும் ஓகேங்களா. அதனால் யூசர் இதுதான், இதை முடிச்சோன்னே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுவே வந்து KYC வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் கரெக்டாக வந்து ஏன்னா கேட்குற எல்லா இதுவுமே என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கிறேன். பின்கோடும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு கீழே வந்து சேம் அட்ரஸ் தான் கேட்கும். சேம் அட்ரஸ் வந்து செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் கொடுத்தோன்னே டிஸ்ட்ரிக் கேட்கும் ஓகேங்களா. ஸ்டேட் கொடுத்தோன்னே டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அட்ரஸ்ன்னு கேட்கும். சேம் அட்ரஸ் கொடுத்துட்டுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் ஃபுல்லாக இதில் வந்துடும். இதில் வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்கும். அந்த இன்கம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணினா அபோவ் 10 lakhsக்குள்ளே வரணும் ஓகேங்களா. அந்த ரேஞ்ச் அதில் 2 தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அபோவ் 10 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வாங்க. இந்த என்டர் ரெஃபர் கோடு வந்து அது என்னன்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து ரெஃபர் கோட் நான் என்ட்ரு பண்ணலை சரிங்களா. ரெஃபர் கோட் என்ட்ரு பண்ணாமலே நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். பட் ஓகே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நான் ஆனுவல் இன்கம் மட்டும் கொடுக்கலன்னு சொல்லுது. அதனால் நான் கிளிக் பண்ணி ஆனுவல் இன்கம் வந்து அபோவ்க்குள்ளே 10 லட்சத்துக்குள்ளே தான், நான் அதுக்கு மேலே கிடையாது, அதுக்குள்ளே தான் சம்மரி பண்ணுற மாதிரி கொடுத்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஷாப்போட இமேஜோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். அப்லோடு எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிட்டு அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இதாகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வெரிஃபிகேஷன் ஆகிடும். எப்போனா பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்னு வரும் ஓகேங்களா. கன்கலேஷன்
அன்பட் த கம்ப்ளீட்டட் ஓகேவா. எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணோடனே எனக்கு ஓப்பன் பண்ணுவேன். இதுதான் வந்து டாஸ்க் ஃபுல்ல வரும் ஹோம் பேஜில் ஓகேவா. பட் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட இது ஃபுல்லாக வியூ ஆகும். கீழே வந்து அந்த பயோமெட்ரிக் இது அந்த காசு எடுக்கிற அந்த மிஷினோட ஏடிஎம் இது எல்லாமே கீழே ஷோ ஆகுது. இந்தாண்ட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட இது மொத்தமும் ஷோ ஆகும். பட் என்ன எதுவும் இதுவாகல. எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட இது எல்லாமே ஃபீச்சர் ஃபுல்லாக எனேபிள் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இப்படி தான் நம்ம KYC வந்து வெரிஃபை பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிட்டிஃபை பண்ணுறேன் ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகிடும். KYC ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேவா. அதனால் வந்து இப்போ ஜஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டவனே லாகின் கொடுத்தேனே எனக்கு லாகிட் ஆகிடும் ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. இனிமேல் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் வீடியோ. பட் கொஞ்சம் சில விஷயத்தால் தான் நான் அப்லோட் பண்ணல. இனி கண்டிப்பாக ரெகுலராக வரும் ஓகேங்களா. என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.